Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் அப்படின்றது bracket ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷார்ட் ஃபார்ம் தான் போர்ட் மாஸ். அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் 4 ஆப்ரேஷன்ஸ். உங்களுக்கு 4 ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது மேத்தமெட்டிக்கலில் 4 பேசிக் ஆப்ரேஷன் என்ன? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 4 வகையான ஆப்ரேஷன்ஸ் செயலியை மிக்சிங்காக கொடுக்கப்பட்ட ஒரு கணக்கிலிருந்து இது எப்படி நம்ம ஒரு வரிசையாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் போர்ட் மாஸ், ஒரு ஷார்ட் ஃபார்ம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் போர்ட் மாஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஷாப்பிங் போய் கிராசரி வாங்கும்போது போர்ட் மாஸ் ரூல் பயன்படுது. டெஃபினிஷன் பாருங்க. When we have a complex question which is a combination of addition, subtraction, multiplication and division, we follow a particular order. We first open the brackets of division followed by multiplication, addition and then subtraction. This process simplification board mass. That's it. So B means bracket of, O means of, D means division, M means multiplication, A means addition, S means subtraction. So இந்த ஆர்டர் படி நம்ம கொடுக்கப்பட்ட சிக்கலான கணக்குகளை சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 54 divided bracket of 7 minus 5 of 3 minus 4 into 2 plus 6. இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. இதில் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், ப்ராக்கெட் எல்லாமே கலந்து இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பை யூஸிங் த போர்ட் மாஸ். எஸ், சொல்யூஷன் பாருங்க. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் படி ப்ராக்கெட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் ரிமூவிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ 54 டிவைடட் பை ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 7 minus 5 இருக்குது. ஸோ 7 minus 5 2ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 2வை அப்படியே எடுத்துட்டு ஆஃப் 3, அந்த ரெஸ்ட் ஆஃப் மிச்சம் இருக்கிற எல்லா நம்பர்களும் அதனுடைய எக்ஸ்பிரஷனும் அப்படியே வரும். பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? 3 minus 4 into 2 plus 6, அதை அப்படி எழுதுகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ஆஃப் ரிமூவ் பண்ணோம். அப்போது இந்த ஸ்டெப்பில் இருந்து செகண்ட் ஸ்டெப் போகும்போது இந்த 2 ஆஃப் 3ன்றது என்ன ஆகும்னா, ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ 2 into 3 6. ஸோ 54 divided by 6 minus 4 into 2 plus 6. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். பி முடிஞ்சிருச்சு, ஓ முடிஞ்சிருச்சு, டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. டினா டிவிஷன். ஸோ டிவிஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சால்வ் பண்ணணும். இப்போது 54 divided by 6 ஆன்சர் என்ன? 9 நம்மளுக்கு தெரியும். ஸோ 9 அப்படியே எழுதிடுறீங்க. மிச்சம் ரெஸ்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸை அப்படியே கொண்டு வந்துடும். minus 4 into 2 plus 6. நெக்ஸ்ட்டு பிஓடி ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எம். எம் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 into 2. ஸோ அந்த 4 2s are 8. ஸோ 9 அப்படி எழுதுகிறோம். minus 8 plus 6. நெக்ஸ்ட்டு பிஓடி. பிஓடி எம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஏ நெக்ஸ்ட் அடிஷன். ஸோ அடிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் 6
இங்கே ப்ளஸ் 9 இருக்கு. ஸோ அடிஷன். ஸோ 9 + 6 15. ஸோ 15 எடுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு -8 அப்படியே கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஆப்ரேஷன் எஸ். எஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன் இருக்குது. லாஸ்ட்டாக 15 - 8 ஆன்சர் 7ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக 7 தான் ஆன்சர். Another one example, 18 minus the whole bracket of 8 divided by 2, the curved bracket 8 divided by 4 into 2 of closed brackets. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் பார் இருக்குது. அந்த அப்பர் பார் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு bracket அப்படின்னு. அப்பர் பார் மீன்ஸ் bracket அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒர்க்கே நம்மளுக்கு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 2s are 8 இது ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காரு. ஸோ 4 2s are 8 அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். ஸோ 18 - 8 அப்படியே வரும். இந்த 2 அப்படியே வரும். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் 8 அப்படியே வரும். ஃபஸ்ட் இந்த இன்னர் ப்ராக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். அப்போ 4 × 2 8ன்னு நம்ம எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ்ட் ப்ராக்கெட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் ப்ராக்கெட் ஆஃப். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் இன்னும் இருக்க ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எழுதுகிறோம். ஸோ 18 - ஓப்பன் ப்ராக்கெட் 8 divided by 2 of 1. ஸோ 8 divided by 8 1. ஸோ 2 of 1 means 2 into 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ 18 - 8 divided by 2 of 1 னா 2 into 1. ஸோ 2 ஆன்சர். Finish. Next D. D means division. So division next complete பண்ணணும். So 18 - 8 divided by 2 answer is 4. So 18 - 4 answer is 14. 14 final answer. இந்த ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching and thank you for supporting.